லின்சின்ற பொண்ணு நைட் டைம் வீட்ல தனியா அவன் மொபைல்ல படம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் அவ இருக்கிற ரூம்ல கேக்குது. அதனால மொபைல் லைட்டை யூஸ் பண்ணி அந்த சவுண்ட் வந்த பக்கம் பாக்குறா. அப்போ இப்படிதான் ஒரு வித்தியாசமான மிருகம் அவ ரூம்ல இருக்கு. இதனால பயத்துல பயங்கரமா கத்திக்கிட்டே அவ வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அவளோட ஃப்ரெண்டு சாம்க்கு கால் பண்ணி அவளை வர சொல்லி அவகிட்ட நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. இதை கேட்ட சாம் லின்சியா அவ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உள்ள மிருகம் இருக்கா இல்லையான்னு பாக்கலான்னு கூப்பிடுறா. ஆனா லின்சி நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், நீ வேணா தனியா போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. இதனால சாம் மட்டும் தனியா அவ வீட்டுக்குள்ள போயிட்டு அவ வீட்டுல ஏதாவது மிருகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூமா செக் பண்ணி பாத்துக்கிட்டே வரா. அப்ப லின்சியோட ரூம்ல இருக்க லைட் ஆன் பண்ணிட்டு சடனா சாம் எந்த மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. அப்ப லின்சி அவ ரூம் உள்ள அந்த மிருகம் என்ட்ரா வரதா பாக்குறா. இத பார்த்த உடனே அவ ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தணும்னு சாமோட பேரை கத்திக்கிட்டே அவ வீட்டுக்குள்ள என்ட்ரா வரா. லின்சியோட குரலை கேட்ட சாம் சடனா நார்மல் ஆகி அவ ரூம் விட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்றா. அந்த டைம் அந்த வித்தியாசமான மிருகம் அவ முன்னாடி வந்து நிக்குது. அப்ப லின்சி ஓடி வந்து பாக்கும்போது அந்த மிருகம் சாம கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. இதை பார்த்த பயத்துல கத்திக்கிட்டே கார்ல வந்து உட்காந்துக்கிறா. இவ சவுண்ட் கிட்ட அந்த மிருகம் வீட்டை விட்டு வெளியே வரதை இவ பாக்குறா. அதனால அந்த மிருகம் எங்க போச்சுன்னு தேடுறா. ஆனா அந்த மிருகம் இப்படிதான் இவ பக்கத்துல உட்காந்து இவளை கடிக்குது.